சொல்லுவார்கள், குர்ஆனை முடித்ததற்கு பின்னால் விருந்து கொடுக்க வேண்டும். ஹாஃபிஸ்கள் ஓதி முடித்ததற்கு பின்னால் விருந்து கொடுக்கப்படும். ஒரு காலம் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அழிந்து போய்விட்டது. குர்ஆனை நம் வீடுகளிலே நம் பிள்ளைகள் துவங்குகிறார்கள், குர்ஆன் துவக்கமாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளைகளுக்கு புத்தாடைகளை அணிவித்து அவர்களை மாப்பிள்ளை போன்று அழைத்துக் கொண்டு பள்ளிவாசல் வரை கொண்டு வந்து விட்டு அந்த குர்ஆனை ஆரம்பிப்பதற்கு அவங்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியங்கள் இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலங்கள் இருந்தது, அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா மிகப்பெரிய மன்னர், அவர் இந்தியாவை ஆண்ட மன்னர். அவர் மிகப்பெரிய நல்ல ஒரு மனிதர். அவர்கிட்ட அவங்க மகன் கேட்கிறார், பாப்பா உங்க பேரை என் மகன் 30 ஜூஸை மனப்பாடம் பண்ணிட்டார் அப்படின்னாரு. பாப்பா கண்டுக்கல. ரெண்டாவது சொன்னாரு, ரெண்டாவது பாப்பா கண்டுக்கல. மன்னர் அதை பத்தி சிந்திக்கல. மூணாவது சொன்னோடனே அப்பயே சிந்திக்கல. நாலாவது கேட்டாரு மகன், இளவரசர் கேட்டாருவா மன்னர்கிட்ட, பாப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் 3 தடவை, உங்க பேராண்டி குர்ஆன் முடிச்சுட்டாரு 30 ஜூஸ், நீங்க அந்த காதலை வாங்கிக்கிற மாதிரி சொல்லியே அப்படின்னா, என் பேராண்டி 30 ஜூஸ் முடிச்சா எனக்கு என்ன லாபம்? அவரு, நீ குர்ஆன் முடித்திருந்தால் எனக்கு லாபம். நாளை மறுமையிலே என் பேரனுடைய பிள்ளை நீ, உன்னை அல்லாஹ் அழைத்து நிற்க வைத்து தங்கத்திலான கிரீடங்களை தலையிலே வைப்பான். எனக்கு வைக்க மாட்டானே, என் பேரனுக்கு தாத்தாவை கூட்டிக்குவான்னு சொல்ல மாட்டான்ல, அப்பனை கூட்டிக்குவான்னு சொல்லலாம். இந்த குழந்தையின் தந்தை யார் என்று கூட்டி வர சொல்லுவான். நீ ஓடி இருந்தா எனக்கு பெருமை, என் பேர ஓடுறதுனால எனக்கு ஒன்றும் பெருமை இல்லைன்றாங்க. அன்னைக்கு இறங்கினாரு சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கினாரு இளவரசர். இறங்கி போய் 2 வருஷத்துல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பாப்பாட்ட சொன்னார், பாப்பா நானும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டேன். ஊருக்கே விருந்து கொடுத்தாரு அவரு. அன்னைக்கு கொடுத்தார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே விருந்து கொடுக்கறது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை முடிப்பதற்கு அதற்கு விருந்து கொடுப்பது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது துகுபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்திலே கொடுக்கக்கூடிய விருந்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்திலே சஹாபாக்களுக்கு கொடுப்பார்கள், சஹாபாக்கள் நபிக்கு சந்தோஷத்திலே கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, நல்ல சந்தோஷம் எப்படி என்று சொன்னால், என் பையன் இந்த வருஷம் +2ல நல்ல மார்க் எடுத்தான், அதுக்காக வேண்டி விருந்து கொடுத்தேன், தாராளமா கொடுக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்துல நல்ல மகசூல் இன்னைக்கு இந்த வருஷம் அப்படின்னா விருந்து கொடுக்கலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய வியாபாரி. அவங்க எப்பவுமே சிரியாவுக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, என்னைக்கு மகசூல் அதிகமா லாபங்கள் அதிகமா நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு வராங்களோ ஊருக்கு